நடிகர் பார்த்திபன் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எது காதல் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிடிச்சத மட்டும் நீ செய்யி அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் காதல் இல்ல. உனக்கு என்ன பிடிக்குமோ அது பிடிச்சத நீயும் பார்த்தனா செய்யலாம். அது யாரையும் எப்பயும் எந்த சூழ்நிலையிலையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தன்னோட வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்டினார். நடிகை சீதாவை பிரிஞ்சதுக்கப்புறமும் அவர் வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கல. ஆனால் அதே நேரத்தில் தாம் பொண்ணுக்கு ஒரு தகப்பனா என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமோ அந்த கடமையிலேருந்து தவறாமல் அவரும் இருந்தார். அப்போ தாம் பொண்ணோட அம்மாவா சீதாவை அழைச்சி அந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாக என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமோ அதை அவங்களும் செஞ்சாங்க. பிள்ளைங்களுக்காக அந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்துட்டு மறுபடியும் பிரிஞ்சு அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க ஒரு பரஸ்பர ஒரு புரிந்துணர்வோடு பார்த்தோன்னா இருந்தாங்க. இப்போ அது மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு தான் நம்ம தளபதி விஜயும் அவங்களோட மனைவி சங்கீதாவும் இப்போ வந்திருக்கிறதாவும், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அந்த எதிர்காலத்துக்காக அந்த டயத்தில் மட்டும் பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்து அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் யதார்த்தமாக பிரிஞ்சு எப்படி வாழணுமோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இது பண்ணியிருக்காங்க. இதில் சங்கீதாவுனுடைய அப்பா சொர்ணலிங்கம். அவர் அங்கே மிகப்பெரிய மல்டி மில்லியனர் பிஸ்னஸ்மேன். இப்போ சங்கீதா அவங்களுடைய சைடில் இருந்து பார்த்தோன்னா ஜேசன் சஞ்சய்க்கு இப்போ 25 வயசாகுது. இந்த 25 வயசில் இப்போயே அவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு கூட மேரேஜ் நடக்க போகிறதா நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் வந்திருக்கு. அந்த மேரேஜுக்கு ஒரு தகப்பனா என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயத்தில் தளபதி விஜயும் ஆஜராவாங்க. அந்த விஷயத்தில் சங்கீதாவும் பார்த்தோன்னா அங்கே ஆஜராகி அவங்க 2 பேருமே ஆஜர்னா என்னங்க, பசங்களோட கல்யாணத்தில் பார்த்தோன்னா அங்கே ஆஜராகி என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறோங்கிறதுல 2 பேருமே தெளிவாக இருக்காங்க. இன்னும் சில கூடுதலான அப்டேட் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. அதை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி முழு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.